அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பேச போகிறோம்னா, காரைக்குடி தொகுதியில் சீமான் அண்ணன் போட்டி போகிறாரு. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், சீமான் அண்ணன் 15-16 வருஷமாக போராடிட்டு கிடக்கிறாரு. சரியா? அவர் நினச்சிருந்தா கூட்டணி சீட்டுக்கும் நோட்டுக்கும் கண்டிப்பாக விலை போயிருக்கலாம். என் மக்கள் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருஷமாக போராடிட்டு கிடக்கிறாரு. உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இந்த விஜய், திமுக, அதிமுக இந்த 3 திருட்டு கூட்டத்துக்கும் ஓட்டை போட்டியனா தமிழ்நாட்டை வந்து சுடுவாடாக ஆக்கிடுவாங்க. 3 ஏறும். விஜய்க்கு விழுவுற ஒவ்வொரு ஓட்டும் எந்த பிரயோஜனக்கும் இல்லாமல் போயிடும். அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. இந்த 3 ஏருக்கும் ஓட்டு போட்டியனா அந்த ஓட்டு வந்து ஒரு குப்பைக்கு சமம். குப்பையோட ஒரு கணக்கில் சேர்த்தலாம், இதை வந்து கணக்கில் சேர்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, சீமான் அண்ணன் 15 வருஷம் 16 வருஷமாக ரொம்ப போராடி கிடக்கிறாரு. நம்மளை நம்புகிறாரு. தயவு செஞ்சு சீமான் அண்ணன் பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. 1000க்கும் 2000க்கும் 2500க்கும் தயவு செஞ்சு ஓடாதிய, காசை பார்க்காதிய. எத்தனையோ பிள்ளைகளுவா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அவஸ்தைப்படுறான்னு எல்லாத்தையும் பார்க்குறிய. அதோடவும் இப்போ பாலியல் வன்கொடுமைலாம் இப்போ நிறையா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த இதுக்குமே தீர்வுங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாட்டிலலாம் இல்லை. இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டாவே ஏதாச்சும் பேசினாவே கமாண்டில் வந்து பயங்கரமாக திட்டுறாங்களே, அந்த மாதிரிலாம் இந்த நாட்டிலலாம் இல்லை. கமாண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த செகண்டே இப்போ 1 மணி நேரத்தில் போலீஸ் வந்துடும் நம்ம ஏதாச்சும் தப்பாக கமெண்ட் பண்ணால். அது மாதிரி திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்து எல்லாத்தையும் பார்த்துட்டியே. தயவு செஞ்சு கொஞ்சம் மதி திருந்துங்க. ஏன் இப்படி திருந்தாமல் இருக்கிறீங்களே எனக்கே தெரியலை. உண்மையாலையுமே நம்மெல்லாம் வந்து 3 வேளையுமே சோத்தில் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறோம். எவ்வளோ அநியாயங்க நடக்குது. அதெல்லாம் மறந்துட்டு எலெக்ஷன் வரும்போது 2000 கொடுக்குறான், 3000 கொடுக்குறான், 1000 கொடுக்குறான், டபக்குன்னு போய் ஒரு ஓட்டை போட்டு விட்டாரிய. திரும்ப அந்த கொள்ளைக்காரனையும் கொண்டாந்து ஆட்சியில் வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு பண்ணிடுறிய. 15 வருஷமாக எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் கஷ்டப்பட்டு எங்கே பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குரல் அவர் குரல் தான் கேட்குது. அவர் தான் போய் நிற்கிறாரு. ஏன் நமக்கெல்லாம் நன்றிங்கிறதே நமக்கெல்லாம் ஏன் மறந்துருச்சு? எனக்கெல்லாம் நன்றி இருக்குது. ஏன் சொல்ல கேளுங்க. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறோம், ஏதோ ஒரு சண்டை பொம்மைனா நம்ம வந்து அப்புறம் பேசிக்கிறோம், அப்புறம் போய் சேர்ந்துக்கிறோம், அது பிரச்சனை. இதே வந்து நம்ம அம்மாவையோ அக்காவையோ அப்பாவை தப்பான ஒரு வார்த்தையில் பேசிவிட்டோம்னா இன்னமே இந்த வீட்டோட நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு எவ்வளோ கோபத்தில் இருக்கிறோம். எல்லா ஊர்லேயுமே இது இருக்குது. அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒரு 2000 கொடுத்து 3000 கொடுத்து ஓட்டை வாங்கிவிட்டு மண்ணை கொள்ளையடித்து மழையெல்லாம் விற்று அறுத்து தின்னுட்டாங்க. இப்போ பார்க்குறனாலாம் யூடியூப் சேனல் நிறையா சேனலில் போய் பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் வந்து பரம்பரை திமுக தான். நாங்கள் பரம்பரை அதிமுக தான். அவங்க தான் 1ஆம் நம்பர் திருட்டு போயிலவே. சரி, இனி பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகன்னு சொல்கிறிய. பாலியல் வன்கொடுமை பிள்ளைய கற்பழித்து கொன்று போட்டு போயிட்டான், அதுக்கு நீ என்ன சொல்கிற? அப்போது உன் வீட்டில் நடக்கலைன்னு நீ சொல்கிறியா? என்னங்க அங்கே தானே அங்கே நடந்திருக்கு, எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என் பொண்ணுக்கா நடந்துச்சு? முட்டா பயிலோலா, ஏன்டா அப்படி இருக்கிறிய? எங்கே நடந்தாலும் அது நம்ம வீட்டு ஃபுல்லே இல்லையா? எவ்வளோ அண்ணன் எங்கே பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் வந்து முதலாக நிற்கிறார். எங்கேயாவது டீச்சரு பிரச்சனையா, மாணவருக்கு பிரச்சனையா, இல்லை எங்கேயும் வீடு இடிக்கிறாங்களா, அனைத்து பிரச்சனைக்கும் சீமானண்ணன் தான் நிற்கிறாரு. கடைசியில் அந்த எலெக்ஷன் வரும்போது 2000 கொடுத்தா 3000 கொடுத்தா ஓட்டை அவனுக்கு போட்டுட்டு எங்கள் அண்ணனை கண்டுக்கிறாமல் விட்டாருங்க. ஏன் இப்படி நன்றி இல்லாமல் இருக்கிறீன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை. திருமாவளவன் அண்ணெல்லாம் வந்து நமக்காண்டி நிற்கணும், மக்களுக்காண்டி நிற்கணும், மக்களுக்காச்சும் ஒரு பிரச்சனைனா அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து எண்ணமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு வந்து பதவியில் இருக்கணும், அவ்வளோதான்.
சரிங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து வீடு இல்லாமல் இருந்த அண்ணன், சோறு தண்ணி இல்லாமல் இருந்த அண்ணன், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தா என்ன, அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. பதவி இருக்கணும், அவ்வளோதான். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து விஜய். விஜய் வந்து முன்னாடியெல்லாம் இலவசமே கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னாரு. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு எல்லாத்தையும் வெளிநாட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பிரச்சனை போயிட்டுச்சு. அதில் வந்து உடனே 2500ன்னு அறிவிச்சிருக்காப்புல. இலவசம் கொடுக்குறவன் அவன் தான் ஒன்றாம் நம்பர் திருட்டு பையன். இலவசம் கொடுக்குறவங்களை என்னைக்கு நீங்கள் விளக்கமத்தை எடுத்துகிட்டு அடிக்கிறீங்களோ அது வரைக்கும் தமிழ்நாடு உருப்படே உருப்படாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள்லாம் ஊருக்கு வர முடியாமல் இருக்கிறோம். இங்கே ஏற்கனவே குண்டை போட்டு பயங்கரமாக ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஏர்போர்ட்லாம் அடித்து இது பண்ணிட்டாங்க. இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஊருக்கு ஓட்டு போட வரணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா காசு பணத்தை நாங்கள் பார்க்கல. ஏன் ஒரு ஓட்டாச்சும் எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அண்ணன் கட்சிக்கு போடணும். நான் நல்லா இருக்கனோ நல்லா இல்லையோ அது எனக்கு கவலை இல்லை. எங்கே ஒரு இடத்துல ஏதாச்சும் வந்து ஒரு 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 வீட்டை அடிக்கிறாங்க, ஒரு வீடு வாசை அடிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு ஏழை மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஆளாக அவர் தான் நிற்கிறாரு. அதுக்காண்டியாச்சும் எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைக்கணும். அவர் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ ஒரு இது. அவர் பேசுகிறாலாம் உண்மையாலுமே எங்கள் சீமான் அண்ணன் என்னென்ன பேசுகிறாரோ அதுக்குள்ளே அந்த நாட்டில் இருக்குது. இந்த பைத்தியக்கார கூட்டங்களுக்கு இலவசம்னு இலவசத்தை நம்புகிறாங்க. கேஸு கொடுக்குறாராம், 2500 காசு கொடுக்குறாராம். முட்டா பயிலுவலாக இருக்கிறாங்க இந்த விஜய் கட்சியில் உள்ளவங்க. இந்த நாட்டிலே கேஸு பெட்ரோல் விளையிற இடம் இவனே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான். ஒரு சிலிண்டர் நம்ம காசுக்கு வாங்க போனோம்னா 150 ரூபாய்க்கு வாங்கணும், 150 ரூபா 160 ரூபாய்க்கு வாங்கணும். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இலவசம் கொடுத்து நம்ம வாக்கை திருடத்தான் நினைக்கிறாங்களே தவிர படித்த படிப்புக்கு வந்து ஒரு வேலையை கொடுப்போம், இல்லை ஆட்சிக்கு வந்தால் உடனே ஒயின் ஷாப்பு மூடுவோம் அப்படிங்கிறது எண்ணம்லாம் சத்தியமாக இவங்களுக்கு எந்த எண்ணமே இருக்காது. வீடியோலாம் நான் பார்ப்பேன், வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. சீமான் அண்ணனை எவன் திட்டுறியலோ அவன்லாம் வந்து நம்பர் 1 முட்டா பையன் நீங்கள் தான்டா. உங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியலை. விஜய் கிட்ட நிற்கிறவங்களாம் சுத்த பண்ணி கூட்டமாக ஆயிட்டாங்க. இப்படியே நேரத்தெல்லாம் பார்க்குறேன், ஒரு அண்ணன் கீழே விழுந்து கிடக்கிறாப்புல அவர் மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. பைத்தக்கர பயில்வலாக இருக்கிறாங்க. ஐயோ, இவங்களெல்லாம் எந்த காலத்திலுமே திருந்த மாட்டாங்க. 1ஆம் நம்பர் மண்டலாக இருக்கிறாங்க இவங்க. என்ன விஜய் அண்ணன் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்திருக்கா விஜய் அண்ணன் ஒரே ஒரு காரணத்துக்காண்டி பாராட்டலாம். விஜய் அண்ணன் வந்து அரசியலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூமுட்டை இந்த மாதிரி 1ஆம் நம்பர் கிறுக்கு பயிலுவா, கூமுட்டை பயிலுவா, ஒன்றுமே தெரியாதவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் சத்தியமாக தெரியாது. நானே பார்த்துட்டு அரண்டு போயிட்டேன். இவ்வளோ பெரிய பைத்தியக்கார பயில்வலாக இருக்கிறாங்களே, இவங்களாம் எப்படா திருந்த போகிறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க, நிறையா பேர் திட்டுவாங்க. சரிங்களா? சீமான் வந்தால் அப்படி பண்ணி வருவாரா, இப்படி பண்ணுவாரா, பண்ண முடிங்கி பண்ணுறதுக்கு அதுக்கு 100க்கு 100 வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எத்தனை 15 வருஷமாக போராடுறாரு எங்கள் அண்ணன். ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது? காசு என்னங்க காசு? ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுக்குறான், 3000 கொடுக்குறான். ஒரு மாதத்துக்கு வச்சுருக்கிறீங்களா, 2 மாதத்துக்கு வச்சுக்கிறீங்களா அந்த காசை? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய இப்போ இந்த இலவசம்னு கொடுக்குற ஆளை இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பான்னு இன்னைக்காச்சும் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒன்றா என்ன பண்ணுவாங்க, கரண்ட் பில்லில் கையை வைப்பாங்க, சொத்து வரியில் கையை வைப்பாங்க, வீட்டு வரியில் கையை வைப்பாங்க, தண்ணி வரியில் கையை வைப்பாங்க. நமக்கு தான் கஷ்டம் இருக்க நமக்கு தான் சுமையை தலை மேலே ஏற்றி இந்த 3 ஏறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கல்ல கூமுட்டை பயிலுவார். நம்ம தலையில் சுமையை சுமத்தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒன்று தான், தமிழ்நாடு உருப்படணும்னா சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. இல்லை தமிழ்நாடு உருப்படவே கூடாது, பாலியல் வன்கொடுமை நடக்கணும், கொலை நடக்கணும், அனைத்து நடக்கணும்னா நீங்கள் 3 ஏரில் யாருக்கு வேணுமாலும் ஓட்டை போடுங்க. ஆனால் அந்த 3 கட்சிக்கும் ஓட்டு போட்டியனா தமிழ்நாடு என்றைக்குமே உருப்படாது. இருக்குன்னா கீழே தான் போகும் தவிர தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகவே போகாது. சரிங்களா?
ஒன்று விஜய்க்கெல்லாம் வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. விஜய்க்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு நல்லதை செய்யணும். நமக்கு வாய்ப்பு கொடுத்து இத்தனை வருஷமாக நமக்கு பட வாய்ப்பெல்லாம் கொடுத்து நம்மளை படம் பார்த்து பணக்காரலாம் ஆக்கிட்டாங்க. இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் துளி அளவோட இல்லை. என்ன ஒரு இது தமிழ் தேசியம் சீமான் பயங்கரமாக திரட்டிக்கிட்டு வர்றாரு. இதுக்கு மேலே விட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழன் தான் ஆள்வாங்கன்னு அவங்களே தெரிஞ்சு போச்சு. அப்படி பண்ணி தான் ஏற்கனவே கமலை இறக்கி விட்டாங்க. அடுத்து வந்து இப்போ யார் வரல, அடுத்து விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. இவ்வளவு தான். என்ன ஒன்றே ஒன்று, இந்த விஜய்க்கு விழுகிற ஓட்டு ஒவ்வொன்றும் வந்து ஒரு 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 5 காசு கூட பிரயோஜனம் இல்லாமல் தான் போகும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த தம்பி தங்கச்சிங்க வந்து புரிஞ்சுக்கிடுவா. கண்டிப்பாச்சும் ஒரு நாளைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஐயையோ இந்த முட்டாப்பைய விஜய்க்கு ஓட்டை போட்டு தப்பு பண்ணிட்டோமே, அந்த சீமானன் அன்னைக்கே சொன்னாரே, அவருக்காச்சும் ஓட்டை போட்டுருந்தா இன்னைக்கு நம்ம படித்த படிப்புக்கு வேலை வந்திருக்குமே, இந்நேரம் வந்து தமிழ்நாடு உருப்பட்டுருக்குமே, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்குமே அப்படிங்கிறத வந்து என்னைக்காச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எங்கள் சீமானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள்லாம் ஊரில் இருக்கோம். நம்ம ஊரில் இங்கே ஊரில் இருக்கிறதுனால நம்ம இதைத்தான் பண்ண முடியும். நேரம் இருந்துருந்துச்சுன்னா யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு எங்கள் அண்ணங்களுக்கு வந்து எங்கள் அக்காவோட இல்லை எங்கள் அக்கா அண்ணனுங்களோட வந்து ஓட்டு கேட்டு உங்கள் காலோட கும்பிட்டு விழுந்து எங்கள் அண்ணனுக்கு காமிச்சு எங்கள் அண்ணனுக்காண்டி ஓட்டு கேட்பேன். நாங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அது மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கங்க, யார் நல்லவங்கன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக வந்து ஒரு குட்டி கதையோடு முடிப்போம். குட்டி கதை எப்படின்னா, ஒரு ஊரில் வந்து இட்லியை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. வியாபாரம் நல்ல வியாபாரம், பயங்கர வியாபாரம். 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. வியாபாரம் ஆரம்பித்து பல வருஷமாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. நல்ல வியாபாரம். அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து நான் வந்து தனியாக கடை போட போகிறேன், நான் இனிமேல் உங்கள் கூட வியாபாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். எனக்கு நீங்கள் இந்த இட்லி மாவுலேருந்து கொஞ்சம் கொடுங்க, நான் போய் தோசை சுட்டு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் தோசை சுட போயிட்டார். தோசை சுட போகும்போது வியாபாரம் அங்கேயும் நல்ல வியாபாரம், இங்கே இட்லியை வச்ச இடத்துலையும் நல்ல வியாபாரம், பயங்கரமான வியாபாரம் 2 கடையிலையுமே. இதில் என்ன பண்ணிட்டார் இன்னொருத்தர், ஆஹா என்னடா இட்லியை வச்சாலும் நல்ல வியாபாரமாக போகுது, அங்கிட்டு இந்த இட்லி மாவை எடுத்துக்கொண்டு தோசை சுட்டான் அதுவும் நல்ல வியாபாரமாக போகுது, நம்ம அதிரசம் சுடுவோம் அப்படின்னு அதிரசம் சுடுவோம்னு ஒருத்தர் கடையை ஆரம்பித்தார். ஆரம்பித்தோன்னே அதிரசத்துக்கு கூட்டம், பயங்கரமான கூட்டம். நானே பார்த்துட்டு பயந்துட்டேன், என்னடா இந்த கடையை வந்து அதிரசம் சுட்டு வியாபாரம் படுத்துறதுக்கு கடை திறந்துருக்காக இவ்வளோ பெரிய கூட்டமா, அப்பா பயங்கரமான கூட்டம்னு நானே அரண்டு போயிட்டேன்னா பார்த்துக்குங்க. அப்போ என்னென்னா ஒரு 2 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று அந்த அதிரசம் சுடம்னு போனாரா, அவர் வந்து வியாபாரம் ஒன்றும் சரியில்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, இந்த இட்லி அவிச்சார் பாருங்க, இட்லி அவிச்சார்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு, நாங்கள் அதிரசம் சுட்டு வியாபாரம் பண்ணணும், நீங்களே பார்த்துருப்பியே, நல்லா தான் வியாபாரம் போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 5-6 மாதமாக வியாபாரம் படுத்துருச்சு, ஒரு 2.5 வருஷமாக நல்லா போயிடுச்சு, இப்போ வந்து ஒரு 5-6 மாதமாக வியாபாரம் படுத்துருச்சு. இந்த இட்லி மாவில் கொடுத்தீங்கன்னா, இந்த இட்லி மாவை கொஞ்சம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் போய் ஊத்தாப்பம் சுட்டு பொழைச்சிக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் ஊத்தாப்பம் சுட்டு பொழைக்க போயிட்டார். இப்போ அவர் வந்து ஊத்தாப்பம் விற்று வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்றே ஒன்று இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாவு ஒன்று தான், ஆனால் பேர் தான் வேறு வேறு. இட்லி, தோசை, அடுத்து வந்து ஊத்தாப்பம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாவு ஒரே மாவு தான், பேர் தான் வேறு வேறு. இதை தெரிஞ்சிச்சு, இந்த கதைக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா விஜய் வந்து பயங்கரமாக குட்டி கதையெல்லாம் சொல்கிறாரு. அதனால் நம்மளும் ஒரு குட்டி கதையோட முடிப்போம். நன்றி, வணக்கம். கடைசியாக ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எங்கள் சீமானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்தால் தான் தமிழ்நாடே உருப்படும். அவர் அந்த சீட்டுக்கு போகாத வரைக்கும்
தமிழ்நாடு என்றைக்குமே உருப்படாது. தயவு செஞ்சு இதை தெரிஞ்சுக்கங்க.